மிதுன ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது ராசி. ஏன்னா இந்த ராசி எப்போதும் எப்படின்னா காற்று வேகத்தில் காலையில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி. பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா விடிய காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது இவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக இருக்கும். காலையில் ஏஞ்சி ஏதாவது ஸ்போர்ட்ஸு விளையாட்டு ஈவெண்ட் பண்ணுறது, காலையில் ஏஞ்சி வாக்கிங் போகிறவன் ஜாக்கிங் போகிறவன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியாக தான் இருப்பான். இந்த மார்னிங் ஏஞ்சி பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஈடுபடுவது ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசியாக தான் இருக்கும். மேலும் இவங்க எப்போதும் எப்படின்னா ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பாங்க. இவங்களுக்கு மனம் பார்த்தீங்கன்னா எப்போதும் எப்படி சொல்கிறதுனா ஏதோ ஒரு விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கற்பனையே இவங்களுக்கு தீராத மன அழுத்தத்தையும் மன இறுக்கத்தையும் கொடுத்துரும். அதனால் என்னென்னாக்கா நிறைய மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தூக்கம் வரல இப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எனக்கு தூக்கமின்மை இருக்குது, எனக்கு சரியாக தூங்க முடியல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, ஏதோ ஒரு விஷயங்கள். ஏன்னா இவங்க மனதை எப்போதும் கொஞ்சம் அமைதியாக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபடணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்பது அளவாக இருக்கணும். மனதை அமைதியாக வச்சுக்கும் போது இந்த தூக்கமின்மை பிரச்சனையிலேருந்து இவங்களால் இலகுவாக வெளியே வர முடியும். மேலும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வருமானம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய மிதுன ராசிக்காரங்கள் படிப்புக்காக எடுத்த முயற்சி, படிக்கிறதா வெளியூர் போகிறது, படிப்பு சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா வெற்றி அடையும். அதுக்கு தேவையான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் என்னென்னா நீங்கள் எடுத்த முயற்சிகள் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த ஜூலை மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு வெற்றினா வெற்றி தான். சில பேர் என்னென்னாக்கா வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு வாங்குறது, நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், டாக்குமெண்ட்ஸ் அந்த எந்த விஷயம் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அதில் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா அந்த எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அவசரம் கூடாது, கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் கொஞ்சம் அவசரம் பற்றி அதுவே பிரச்சனையாகவும் தடையாகவும் வரலாம். ஸோ அப்போ என்னென்னாக்கா முயற்சி செய்யும் போது கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 100% வெற்றி சொல்லலாம். அதே போல் என்னென்னாக்கா கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கடன் வாங்கும் போது தேவையான கடனா தேவையில்லாத கடனா என்பதை கொஞ்சம் யோசிச்சுக்கணும். அதே போல் என்னென்னாக்கா மிதுன ராசிக்காரர் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலத்து தோள்பட்டை வலி, கழுத்து இந்த மாதிரியான இடங்களில் பார்த்திங்கன்னா இடம்புற ஒரு வெப்பத்தால் ஒரு இறுக்கம் ஏற்படும். தோள்பட்டை, கழுத்து, கையிலெல்லாம் ஒரு இறுக்கம் ஏற்படும். சில பேருக்கு வண்டியில் போகும்போது கூட ஏதாவது அந்த நரம்பு இழுக்குது இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இல்லைன்னா சூட்டு கட்டிகள்லாம் வரும். இது எல்லாமே வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உடம்பை குளுமையாக வச்சுக்கணும், மனசை அமைதியாக வச்சுக்கணும். இதுதான் இதுக்கு பரிகாரம். உடனே பரிகாரத்துக்கு எந்த கோயில் போகலாம் கேட்கக்கூடாது. உடல் சார்ந்த பாதிப்புகளுக்கு மருத்துவம் தான் பரிகாரம். மனம் சார்ந்த விஷயம், நம்ம உயிர் சார்ந்த விஷயங்கள், இதுக்கு எல்லாமே ஆன்மீக கோயில் பரிகாரம், மற்ற விஷயங்கள் இருக்குது. உடல் சார்ந்த நோய்க்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் தான் பரிகாரம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மருத்துவத்தை பார்த்துக்கணும். இல்லை உடம்பை குளிர்ச்சியாகவும் மனதையும் அமைதியாக வச்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலனை தரும். அதே போல் என்னென்னாக்கா வெளிநாடு சார்ந்த விஷயத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். ஏன்னா வேலையிலேயே பார்த்திங்கன்னா சில பேர் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் என்னென்னாக்கா வேலையை விட்டுட்டு வெளியூர் போவாங்க. வேலையில் பார்த்திங்கன்னா வேலை மாற்றத்திலே வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வேலை மாற்றம் இருக்குது, இங்கே லோக்கலில் வேலை செஞ்சுருப்பாங்க, வேலை வேணாம்னு சொல்லி வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா திருமணத்துக்கு தேடுறவங்களாக இருந்தீங்கன்னா வரன் பார்க்கக்கூடிய வரன் உங்கள் வீடு தேடி வரும்னு சொல்ல முடியும். அதே போல் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வேலையெல்லாம் தேடவே வேண்டும். மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலை வேணும்னு சொன்னீங்கன்னா போதும், உங்களை வீடு தேடி யாராவது நண்பர்கள் மூலயமாவோ உறவினர் மூலயமாவோ ஒரு சிறிய விஷயங்கள் உங்களுக்கு அது தேவையான நன்மைகள் வந்துடும். அதே போல் என்னென்னாக்கா ஆனால் மாமியார் சார்ந்த விஷயத்தில் இந்த காலத்தில் ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். ஒன்றும் மாமியார் சார்ந்த விஷயத்தில் இருக்கும், இல்லை மாமியார் சொத்து சார்ந்த விஷயத்தில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு அழுத்தம் இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் ட்ரபுள் என்பது இந்த காலத்தில் ஏற்பட்டு சரியாகும். ஸோ நீங்கள் இந்த மாதத்தை சிறப்பாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் கையால் தர்பை புல் வாங்கி விநாயகருக்கு சாப்பிட்டுட்டு வரோம். இதுதான் நம்ம சிவன் கோயிலில் இருக்க விநாயகருக்கு தர்பை புல், எல்லாருக்கும் புல் தான் சொல்லுவாங்க, ஆனால் தர்பை புல்லை கொடுக்கறது உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாம் கடக ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.